வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டு கரையை விட்டு விலகி சென்ற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மண்டலமாக மாறி பிறகு மீண்டும் காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷரா செயலிழந்து தற்பொழுது வரைக்கும் கூட சற்று தொலைவில், நேற்று இரவு நெல்லூருக்கு நேர் கிழக்கே இருந்தாலும் அதை விட கிழக்கே ஒரு 100 கிலோமீட்டர் கூடுதலாக போய் சுமார் 575 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக எங்கே சென்றாலும் திரும்பவும் தமிழ்நாட்டின் கடலோரம் மிக விரைந்து வரும். அதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதாவது பலவற்றை பார்த்து, வானிலை மாதிரிகளை பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதாவது 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டின் கரையோரத்தை வந்தடையும். அது எவ்வளவு தூரம் விலகி போனாலும், ஆனால் இன்னும் ஆந்திர கரையோட நெல்லூருக்கு கிழக்கே தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒடிசாவோ வடக்காந்திர பிரதேச கரைக்கோ போகவில்லை என்பதையும், மீண்டும் திரும்ப தமிழ்நாட்டின் கரைக்கு வரக்கூடிய 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்தடையும். 25ஆம் தேதியிலிருந்தாவது மழைப்பொழிவை தொடக்கும் என்று நேற்றைக்கு இரவு அறிக்கையில் கொடுத்திருக்கோம். எப்போ வந்தாலும் 4 நாள் மழை இருக்கு. எப்பொழுது வந்தாலும் அதிலிருந்து 4 நாள் மழை. அதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஆக மழைப்பொழிவிலே ஒரு நிகழ்வு மொத்தம் 5இல் 1 5இல் 2 போட்டே வந்தோம். இப்போ 5இல் 2 முடிந்திருக்கிறது, 5இல் 3 வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேரடியாக 17 18 தேதிகளிலே 16 17 18 தேதிகளிலே நேரடியாக வந்த மழைப்பொழிவை கொடுக்காமல் ஆட்டம் போட்டு திரும்பவும் ஒரு வாரம் தாமதத்திற்கு பிறகு வந்தடையும் என்பதில் மாற்றம் இல்லை. மழைப்பொழிவு கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. ஆக சற்றே பொறுத்திருங்கள். இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் கிடுகிடுவென்று தமிழ்நாட்டை நோக்கி திரும்ப தொடங்கினோம். 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டை நெருங்கிவிடும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. இதன் அடிப்படையில் வரக்கூடிய 23ஆம் தேதி நாளை இரவு மிக தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக சுமார் ஒரு 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்துடும். 24ஆம் தேதி மேலும் நெருங்கி செவ்வாய்க்கிழமை வந்துடும். 24ஆம் தேதி பிற்பகல் அல்லது 24ஆம் தேதி இரவு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 25ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கினோம். 25 26 27 28 24 தொடங்கினால் 24 25 26 27 25 தொடங்கினால் 25 26 27 28 ஒரு நாள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும். மழை உறுதி. இது தமிழ்நாடு வந்ததும் காற்று அச்சம் வேண்டாம். கரையை நெருங்கும் பொழுது முற்றிலுமாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான், வெல் மார்க்டு லோ பிரஷர் என்பது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் உள்ளே போகும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாகத்தான் போகும். அரபிக்கடல் போய் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. பொறுத்திருங்கள். அடுத்தது இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா, அதாவது நாம ஏற்கனவே எதிர்பார்த்தது 28ஆம் தேதி. இந்த நிகழ்வு தாமதம் ஏற்படுகிற காரணத்தினாலே அடுத்த நிகழ்வு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. ஆக அடுத்த நிகழ்வு நாம் 28ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 29ஆம் தேதி வரும், தொடங்கும், தொடும், இலங்கையை தொடும். 30 31 ஜனவரி 1 2 தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். ஆக ஜனவரி 2ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு இலங்கை மீது ஏறி மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடல் போகும். டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும். தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மன்னார் வளைகுடா போகும்பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நல்ல ஒரு நிகழ்வு இரண்டாவதாக வருவது மேலும் சிறப்பான ஒரு நிகழ்வு, ஒரு வலிமையான நிகழ்வு, நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது. 29 டிசம்பர் 29 30 31 ஜனவரி 1 2 ஆகிய தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது குமரிக்கடல் போயும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். குமரிக்கடல் போனாலும் அது மாலத்தீவு பகுதியோ லட்சத்தீவு பகுதியை விட்டு இயற்கை விலகி போய்விடாது. அதனால நீடித்து நின்ற ஒரு மழைப்பொழிவை அது கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அது போனதோ நம்ம 7ஆம் தேதி எதிர்பார்த்த ஒன்று, இது 2ஆம் தேதி போனோம், அது 7ஆம் தேதி. 8ஆம் தேதி ஒரு நாள் தாமதமாக வரலாம். அதாவது 1ஆம் தேதியே விலகி போயிட்டுனா 8ஆம் தேதி 7ஆம் தேதியே வந்துடும், வர வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 7 அடுத்த நிகழ்வு. அதுவும்
இந்த 28ஆம் தேதி வருது பாருங்களா, அதே போல் மழை பொழிவு 28ஆம் தேதி வரக்கூடிய அதே மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு. அதுவும் வட இலங்கை, ஏற்கனவே கோடு போட்டு காமிச்சிருக்க பாருங்க, வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா போய் பிறகு குமரிக்கடல் போய் அரபிக்கடல் போகும். அரபிக்கடலுக்கு போனாலும் அது வேகமாக மேற்கு நோக்கி போயிடாது, லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியிலே நீடித்து கொண்டிருந்து அதுவும் பொங்கல் வரை மழை பொழிவை கொடுக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு நிறைய நாட்கள் மழை இருக்கிறதுங்க, மழை நாட்களாகவே இருக்கும் இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு. ஆனால் அச்சப்பட வேண்டாம், பாதிப்பை கொடுக்காது. உங்களுக்கு தேவையான ஏற்கனவே வெள்ளம் வந்து தூத்துக்குடியில் இன்றைக்கு வரைக்கும் வெள்ளம், முதல் நாள் வெள்ளம், சரி முதல் நாள் வறட்சி, அடுத்த நாள் வெள்ளம், அடுத்த நாள் வறட்சி என்கிற அளவிற்கு இப்பொழுது போயிருக்கிறது. ஏனென்றால் வெள்ளமெல்லாம் வடிந்து விட்டது, ஆறில் தான் வெள்ளம், மழை பொய்யவில்லை தூத்துக்குடியில் எல்லாம். ஆனால் இப்பொழுதைக்கு மைனஸில் தான் இருக்குது, சராசரிக்கு குறைவான மழை பொழிவு தான் தூத்துக்குடியில் பொழிந்திருக்கு. அந்த மழை பொழிவை சரி செய்யும் அளவிலேயும் அதை விட கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் வகையிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுத்தாலும் நீலகிரி மற்றும் தூத்துக்குடி போன்ற 2 மாவட்டத்தில் வந்து இன்னும் சராசரிக்கு குறைவாக மழை இருக்குது. அந்த குறைவு என்பதையும் பூர்த்தி செய்து ஒட்டுமொத்தம் ப்ளஸ் ப்ளஸ் என்று எல்லா மாவட்டத்துக்குமே வந்துடும். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமை. நிகழ்வு எங்கும் போகவில்லை. 5 நிகழ்வுகளிலே 2 முடிவடைந்திருக்கிறது, 3வது வந்து கொண்டிருக்கிறது, 4வது மாத இறுதி ஜனவரி 1-2 தேதி, அடுத்தது ஜனவரி 7, 8, 9, 10 தேதிகளில் வரும். மேலும் ஜனவரியில் நிகழ்வு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அறுவடை விவசாயிகள் சற்று வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து தான் அறுவடை செய்யணும் போல் தெரிகிறது. பொங்கல் கழித்து கூட மழை வாய்ப்பு இருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும், குடியரசு தினத்துக்கு பிறகு மாசியில் கூட, தையிலையும் மாசிலையும் கூட மழை பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக மாசி பிப்ரவரியில் மழை வாய்ப்பு தெரிகிறது. கோடை மழையும் நம்ம சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். கோடை வெப்பம் சராசரி வெப்பமும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் என்றும் நாம் ஏற்கனவே அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு வழக்கத்திற்கு வித்தியாசமான கோடையாக இருக்கும். காரணம், மழை கோடையாக இருக்கும். கோடை வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். அனலை விட புழுக்கம் அதிகமாக இருக்கு இந்த ஆண்டு கோடையில். ஆகவே இந்த ஆண்டு கோடை வரைக்கும் நாம் வந்து மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். ஏன், தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கூட இந்த ஆண்டு போட்ட ஆட்டத்தை விட அடுத்த ஆண்டு கூடுதல் ஆட்டம், கணிக்க முடியாத வானிலை என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட வானிலையை அடுத்த ஆண்டும் நிறைய வலுவான நிகழ்வுகளால் திடீர் மழை பொழிவுக்கு நிறைய கொடுக்க இருக்கிறது 2025 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எல்லாம். ஓகே, தற்பொழுது வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு நெருங்குவதற்கு முன் இன்றைக்கு நாளைக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மேற்கிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று, ஈரப்பதமிக்க காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர், ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கு கனமழை. ஈரோடுல நம்பியூர் நம்ம முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கு கனமழை, கரூர் மாவட்டத்திலும் கனமழை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கனமழை, திருச்சி வடக்கு, பெரம்பலூர் கனமழை என்று ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் பெய்த இடத்தில் கனமாக பொழிந்திருக்கிறது. அவை மழைப்பொழிவு அறிக்கை வந்ததும் அறிவிக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மீண்டும் தினசரி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மேற்கு பகுதியில் நேற்றைக்கு மழை. இப்படி 2 நாட்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு இறுதியில் நிகழ்வே நெருங்கி வந்து பரவலான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும், அடுத்தடுத்த நிகழ்வு ஜனவரி 10 வரை 3 நிகழ்வுகள் வரக்கூடிய U-டர்ன் போட்டு வரக்கூடிய நிகழ்வு இல்லாமல் மேலும் 2 நிகழ்வுகள், மொத்தம் 3 நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.